செல்ஃபோன் மதர் போர்டுகளில் வர கெப்பாசிட்டரை பற்றி நம்ம பார்த்துருவோம். ரெசிஸ்டருக்கு அப்புறம் நம்ம கெப்பாசிட்டர் பார்க்க போகிறோம். இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது. செல்ஃபோனில் இருக்கிற கெப்பாசிட்டருக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது. ஏதோ சில மாடலில் மட்டும் இதுதான் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதுதான் இதுக்கு வந்து வோல்டேஜும் வேல்யூ இருக்கும். 1000 கெப்பாசிட்டருக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அந்த கெப்பாசிட்டர் தான் இது, எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் தான் இது. இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. பழைய ஓல்டு மாடல்களை மட்டும்தான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இப்போ அது ஃபீல்ட்லேயே இல்லை. செல்ஃபோன் போர்டில் எங்கேயுமே பார்த்து தொலாவி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃபோன் போர்டில் எங்கேயாவது இதை பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு கெப்பாசிட்டர், பட் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இதோடைய வேலை என்னென்னா ஃபில்ட்ரு பண்ணுறது. டிசி கரண்ட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்லாம் அந்த கெப்பாசிட்டர் எங்கே தொலைனாலும் கண்டுபிடிக்க முடியறதில்ல. பழைய ஓல்டு மாடல்களில் இந்த கெப்பாசிட்டர் நோக்கியா மாதிரி, சோனி எரிக்சன் மாதிரி இருக்கிற மாடல்களில் பார்க்கலாம். இங்கே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இது கெப்பாசிட்டர், எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இதோட மறந்துடுங்க இந்த மேட்ரு. சரி, இன்னி பார்க்குறது எல்லாமே இந்த கெப்பாசிட்டர் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே. சரி, இப்போ பொதுவாகவே நம்ம செல்ஃபோன் போர்டுகளில் வரும்போது கெப்பாசிட்டர்னால இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம இதை சொல்ல போகிறதில்ல, எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் சொல்ல போகிறதில்ல. இதுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இப்போ எந்த கெப்பாசிட்டர், பொதுவாக கெப்பாசிட்டர்ஸ் இதை மறந்துடுவோம். பொதுவாக செல்ஃபோனுக்கு போர்டுக்கு வரும்போது நம்ம கெப்பாசிட்டர்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, அது என்ன கலரில் இருக்குன்னு பார்ப்போம். அது 3-4 கலரில் இருக்கும். சரி, மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி பிஸ்கட் கலரில் இருக்கும். ப்ரௌன் கலரில் பிஸ்கட் கலரில் இருக்கும். சைடில் 2 பக்கமும் சில்வர் கோட்டிங். என்னென்னா இதில் தான் சால்டிங் நிற்கும். நம்ம ரெசிஸ்டருக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கும் சைடில் சால்டிங் பிடிக்கிறது தான் இந்த 2 பாயிண்ட்டு. இந்த 2 பக்கம் சில்வராக இருக்கிறது சால்டிங் பிடிக்கிறதுக்கு. சென்டராக ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். ப்ரௌன் கலராக இருந்தால் அதுக்கு பேர் கெப்பாசிட்டர். பொதுவாகவே செல்ஃபோன் போர்டில் எங்கேயெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கெப்பாசிட்டர். இது பாருங்கள், அதெல்லாம் இது கெப்பாசிட்டர். இது எங்கே இருப்பாங்க, இது ஒரு கெப்பாசிட்டர். ப்ரௌன் கலராக இருக்கிறது எல்லாமே கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது. எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருக்கு தான் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது. சரி, வேறு போர்டில் போகும். இது எல்லாமே கெப்பாசிட்டர். இதெல்லாம் லைட்டிங் செக்ஷனு. சரி, இதெல்லாம் கெப்பாசிட்டர். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கிறது எல்லாமே கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரில் நான் சொன்ன மாதிரி சீரீஸாகவும் இருக்கும், பேரலாகவும் இருக்கும். சீரீஸாக இருக்கும், பேரலாக இருக்கும். இந்த கனெக்ஷன் சீரீஸாக இருக்கும், பேரலாக. ரெசிஸ்டரில் அப்படி சீரீஸ் பேரல் பார்த்தோமோ அதே மாதிரி கெப்பாசிட்டர்லேயும் சீரியல் இருக்குது, பேரல் இருக்குது. இந்த லைன் கொண்டு போகிறதுல இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கிறது எல்லாமே எங்கே பார்த்தாலுமே செல்ஃபோன் போர்டில் அது வந்து கெப்பாசிட்டர். சரி, இப்போ ப்ரௌன் கலராக பார்த்தது எல்லாமே கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டோம். கெப்பாசிட்டரை பொறுத்தவரையும் முக்கால்வாசி 99% பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டு கிரவுண்ட் ஆகும். அதுதான் கெப்பாசிட்டர்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஒரு எண்டு கிரவுண்ட் ஆகும், அதுதான் கெப்பாசிட்டர்னு கெஸ் பண்ணிக்கலாம். பீப் மோட்டில் வச்சுருக்கேன். ப்ரோப் வந்து ப்ளஸ்ஸை வந்து கிரவுண்ட் பண்ணணும். நம்ம கெப்பாசிட்டர் செக் பண்ணும்பொழுது மைனஸை கிரவுண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஏற்கனவே இது மைனஸ் தான். அதனால் ப்ளஸ் ப்ரோப்பை வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் பண்ணணும். நான் வந்து அனலாக் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். சரி, இப்போ வந்து நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். எங்கே கிரவுண்ட் பண்ணால் சார்ஜிங் கனெக்டரில் இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு எண்டு கிரவுண்ட் ஆகிறது கெப்பாசிட்டர். நல்லா நான் வச்சுங்க. இந்த ஒரு சைடில் வரல பாருங்க, பீப் வரல. இன்னொரு சைடில் வைக்கும்போது உங்களுக்கு பீப் வருது. இது வந்து கெப்பாசிட்டர். ஏன்
ப்ளஸ் ப்ரோப்பை கிரவுண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பிளாக் ப்ரோப்பை கிரவுண்ட் பண்ணிங்கன்னா ஓம்ஸ் வரும்போது உங்களுக்கு பீப் அடிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை ஓம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு டவுட் வராமல் இருக்கிறதுக்காக ரெட் கலர் ப்ரோப்பை வந்து கிரவுண்ட் பண்ண சொல்கிறேன். ஒரு எண்டு கிரவுண்ட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 99% அது கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த கலரில் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னு பார்த்தோம். சரி, அதே கெப்பாசிட்டர் நம்ம ஏற்கனவே ரெசிஸ்டர் பார்க்கும்போது கூட சைடில் பார்த்தோம். என்ன அப்படின்னா, பிளாக் கலர்லேயும் இருக்கும், அதுவும் கெப்பாசிட்டர். ரெசிஸ்டர் மாதிரியே இருக்கும், ஆனால் ரெசிஸ்டரோட கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அதுவும் கெப்பாசிட்டர். காயிலும் அப்படி தான் இருக்கும், அது காயில் வரும்போது பார்ப்போம். காயிலும் அப்படி தான் மேக்ஸிமம் இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் ப்ரௌன் கலருக்கு அப்புறம் கலரை பார்த்தீங்கன்னா, கலரில் கெப்பாசிட்டர் பார்க்கும் பொழுது பிளாக் கலராகவும் இருக்கும், ரெசிஸ்டரோட கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஆனால் இது காயிலாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து காயில்லாம் நான் சொன்ன மாதிரி 2 இன்ச்சிலையும் டச் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைடும் மீட்டரோடைய ப்ரோப்பை வச்சு செக் பண்ணும்பொழுது ஃபுல்லாக பீப் அடிச்சதுன்னா அது காயில். மல்டிமீட்டருடைய ப்ளஸ் எடுத்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் வைக்கிறீங்க, அடிக்கலை பீப்பு, அடுத்த எண்டில் அடிக்கிறீங்கன்னா இது கெப்பாசிட்டர். இந்த எண்டில் வரல, இந்த எண்டில் அடிக்கும்போது பீப் அடிக்குது. ரெட் கலர் ப்ரோப்பை நீங்கள் கிரவுண்ட் பண்ணுறீங்க, கெப்பாசிட்டராக உங்களுக்கு வந்து காயிலாம் டவுட் இருந்ததுன்னா ஒரு எண்டை கிரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேர் மேலே வைக்கிறீங்க. ஒரு சைடு போகும்போது பீப் அடிச்சது, இன்னொரு சைடு பீப் அடிக்கலைன்னா அது கெப்பாசிட்டர். இந்த மல்டிமீட்டருடைய ப்ரோப்பை 2 சைடும் கொண்டு போய் 2 எட்ஜ்லேயும் வைக்கிறீங்க, ஸ்பேரோட 2 எட்ஜ்லேயும் வைக்கும்போது பீப் அடித்தா அது காயில். 2 எண்ட்லேயும் செக் பண்ணும்பொழுது பீப் அடிக்கும்போது காயில். மல்டிமீட்டருடைய ப்ளஸ் ப்ரோப்பை வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது ஒரு எண்டில் பீப் அடித்தா அது கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டரை பொறுத்தவரை மேக்ஸிமம் என்னென்னா கிரவுண்ட் பண்ணிடுவாங்க, நெட்வொர்க் செக்ஷனை விட்டுருவோம். மற்ற செக்ஷன் ஃபுல்லாகவே தேவையில்லாத ஏதாவது சிக்னல் வந்தால் அது கிரவுண்ட் ஆகிறதுக்காக கெப்பாசிட்டர் ஃபில்டரிங்காக, ஏதாவது தேவையில்லாத சிக்னல் வந்தால் அது ஃபில்டர் பண்ணுறதுக்காக அந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணி தேவையான சிக்னல் ஏதோ வந்தது அப்படின்னா அது ஃபில்டர் ஆகிரும். அதுதான் கெப்பாசிட்டர் வேலை. கெப்பாசிட்டர் வேலை இருக்குன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக, ஃபில்ட்ரிங் பர்பஸ்க்காக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. சில அது கப்ளிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காயில் ஒரு கெப்பாசிட்டர் சேர்ந்தது அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி க்ரியேட் ஆகும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம செல்ஃபோன் சர்வீஸ்க்கு மெயினாக வரும்பொழுது இந்த கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் ஆகாது, மெயினாக அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் ஆகாது, ஷார்ட் ஆகும். கெப்பாசிட்டர்னால் நிறைய ஃபால்ட்டு வரும். ஆஃப் ஷார்ட்டு, ஃபுல் ஷார்ட்டு, ஆஃப் ஷார்ட்டு, லீக்கேஜுங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது வந்து கெப்பாசிட்டர்னால வரனால செட்டு ஆன் ஆகாது. சிலது வந்து செட்டு ரீஸ்டார்ட் ஆகும், சிலது வந்து செட்டு ஹீட் ஆகும், ஹேங் ஆகும், லைட்டிங் வராது. இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் கெப்பாசிட்டர்னால வரும். சரி, இப்போ ஃபால்ட்டுகளை பற்றி பார்க்கும்போது நிறைய பார்ப்போம். இப்போ கெப்பாசிட்டர் பற்றி பார்த்துட்ருக்கோம். ப்ரௌன் கலராக இருக்கிறது கெப்பாசிட்டர். அதே கெப்பாசிட்டர் உங்களுக்கு பிளாக் கலராகவும் இருக்குது, இங்கே பார்க்குறோம். ரெசிஸ்டர் மாதிரியே இருக்கும், ஆனால் ரெசிஸ்டரோட கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இந்த கலர்லேயும் கெப்பாசிட்டர் இருக்கும். டவுட்டுக்கு நான் சொன்ன மாதிரி மல்டிமீட்டரை செக் பண்ணும் பொழுது ப்ளஸ்ஸை கிரவுண்ட் பண்ணுங்கள். அடுத்து எஞ்சை பாருங்கள், எது பீப் அடிக்குதோ அது கெப்பாசிட்டர். மல்டிமீட்டர் 2 ஸ்டார்ஸ் இது செக் பண்ணும் பொழுது ஃபுல்லாக பீப் அடிச்சுது அப்படின்னா அது பேர் வந்து காயில். இது வந்து கெப்பாசிட்டர். பீப் அடிக்கல, கெப்பாசிட்டர். இதெல்லாம் கெப்பாசிட்டர். சரி, நான் இங்கே சொன்ன மாதிரி இது வந்து காயில். இப்போ ரெசிஸ்டர் பார்க்கும் பொழுது இது வந்து 2 சைடு வைக்கும்போது காயில், இது காயில். சரி, இப்போ நம்ம ப்ரௌன் கலரில் இருக்கிறது கெப்பாசிட்டர்னு பார்த்துட்டோம். இது பாருங்கள், ப்ளஸ்ஸு மல்டிமீட்டர் ப்ரோப்போட ப்ளஸ்ஸை வச்சுட்டு ஒரு எட்ஜில் செக் பண்ணுறேன், இப்போ 2 எட்ஜையும் செக் பண்ணுறேன். இது வந்து காயில். சரி, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ப்ரௌன் கலர் பிஸ்கட் கலர் இருந்த கெப்பாசிட்டர், இந்த மாதிரி கருப்பு கலராக வந்து ரெசிஸ்டரோட கொஞ்சம் திக்னஸாக இருந்தாலும் கெப்பாசிட்டர் 2 கலரில் பார்த்துட்டோம். 3வது கலரில் வந்து
இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில், லைட்டாக ஒயிட்டாகவும் ப்ரௌன் கலராகவும் இருக்குது. என்னால் எவ்வளோ தூரம் ஜூம் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கெப்பாசிட்டர். இந்த கலரில் இருந்தாலும் இது பேர் கெப்பாசிட்டர். இதே கலர்லேயும் காயிலும் இருக்கும், இதே கலரில் காயிலும் வரும், இதே கலரில் கெப்பாசிட்டரும் வரும். அப்போ நீங்கள் மீட்டரில் தான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். மல்டிமீட்டர் வச்சு தான் இது கெப்பாசிட்டராக. ஆனால் ரெசிஸ்டர் இந்த கலரில் வர்றது ரொம்ப ரேரு, வராது. காயில் வரலாம், இல்லாட்டி கெப்பாசிட்டர் வரலாம். மல்டிமீட்டர் வச்சு தான் நீங்கள் கெப்பாசிட்டர் காயிலான்னு செக் பண்ண முடியும். இதுவும் கெப்பாசிட்டர், இந்த கலரில் வந்தாலும் கெப்பாசிட்டர். ப்ளஸ்ஸு வச்சுட்டேன், ஒரு எண்டில் கிரவுண்ட் ஆகுது. இது வந்து கெப்பாசிட்டர். காயில்னால் என்னென்னா 2 எட்ஜில் வைக்கும்போது பீப் அடிக்கணும், இல்லாட்டி இதில் வச்சு X1 மல்டிமீட்டர் X1 வச்சாலும் ஓம்ஸ் ஃபுல்லாக போகணும். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீப் அடிக்கலை, இது வந்து பீப் அடிக்கலை. ஷார்ட் ஆகிறதுனால, இங்கே கிரவுண்டோட ஷார்ட் ஆகிறதுனால அந்த பீப் சவுண்ட் வருது. இது கிரவுண்டோட ஷார்ட் ஆகிறதுனால பீப் சவுண்ட் வருது. இது வந்து கெப்பாசிட்டர். இது ரெண்டுமே கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் இந்த கலரில் இருக்கும். ப்ரௌன் கலர் இந்த கெப்பாசிட்டர், பிளாக் கலரில் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்தால் அதுவும் கெப்பாசிட்டராக இருக்கலாம். மல்டிமீட்டராக செக் பண்ணணும். இந்த மாதிரி லைட் ஒயிட் கலரில், ப்ரௌன் கலரோட கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அது கெப்பாசிட்டர். அடுத்த கெப்பாசிட்டர் எங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு கெப்பாசிட்டர். இங்கே என்ன பார்த்தீங்களோ அதே தான் இதுவும். இந்த நெட்வொர்க் செக்ஷனுக்கு வருது. இது ஒரு கெப்பாசிட்டர், இது வந்து ரெசிஸ்டர், இது வந்து ஒரு கெப்பாசிட்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரோட அது ஒரு கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரோட வேலை என்னென்னா ஃபில்ட்ரு பண்ணுறது, வர்ற சிக்னலை ஃபில்ட்ரு பண்ணுறது. தேவையில்லாத சிக்னல் ஏதோ வந்ததுன்னா ஃபில்ட்ரு பண்ணி கிரவுண்ட் பண்ணி விட்ரும். அதனால தான் கெப்பாசிட்டருடைய ஒரு எட்ஜு வந்து பேரலாக இருக்கிற எல்லா கெப்பாசிட்டருமே ஒரு எட்ஜு வந்து கிரவுண்ட் ஆகிரும். தேவையில்லாத சிக்னல் வரும்போது அதை கிரவுண்ட் பண்ணி விட்ரும். இந்த ஃபில்ட்ரிங்காக கெப்பாசிட்டர் வச்சுருக்கோம். நெட்வொர்க் செக்ஷனில் சிக்னலை பாஸ் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தேடு. பொதுவாகவே நம்ம செல்ஃபோனில் அதிகமாக வர்ற கம்ப்ளைண்ட் வந்து கெப்பாசிட்டரில் வரலாம். கெப்பாசிட்டர்னால் வர கம்ப்ளைண்ட் ஃபுல்லாகவே கிரவுண்டிங் கெப்பாசிட்டர்னால தான் வரும். லைட்டிங் செக்ஷனோ பவர் செக்ஷனோ சார்ஜிங் செக்ஷனோ எல்லாம் ஃபுல்லாக வரது பார்த்திங்கன்னா அப்படின்னா கிரவுண்டிங், அதாவது பேரலல் கெப்பாசிட்டர், அதை தான் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டரில் தான் நமக்கு ஃபால்ட் வரும். இதெல்லாமே கெப்பாசிட்டர். தேவையில்லாத சிக்னலை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்காக அந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இது வந்து கெப்பாசிட்டர். இது என்னென்னா இதுதான் காயில். இந்த கலரில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் காயில். இதே இந்த கலரில் இருக்கிறது காயில். ஒயிட்டாக வரும், ஒயிட்டு கீழே ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இது வந்து காயில். இது காயில். சர்க்யூட் கீழே இருக்கிறதுனால இந்த மல்டிமீட்டர்னால செக் பண்ண முடியல. இது ஒரு காயில். இது காயில். அடுத்து இதில் பார்ப்போம். இது வந்து காயில். இது கெப்பாசிட்டர். ஒரு 2 கிரவுண்ட் ஆகுது. இது வந்து கிரவுண்ட் ஆகலை. இது வந்து காயில். கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது கெப்பாசிட்டர். ஆனால் ரெசிஸ்டர், இது ரெசிஸ்டர் வந்து ஸ்லிம்மாக இருக்குது. இது கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இது வந்து காயில். இதோட கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது நல்ல திக்காக இருக்குது. இது காயில். சாரி, இது கெப்பாசிட்டர். கொஞ்சம் இதோட கலரோட கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது வந்து காயில். இது கெப்பாசிட்டர். அதோட கொஞ்சம் நைஸாக இருக்குது ரெசிஸ்டர். சரி, கெப்பாசிட்டர் வந்து நம்ம பார்த்தோம். ப்ரௌனு, பிளாக்கு, ஒயிட்டு, அந்த கலரில் எல்லாம். ஒயிட்டுங்கிறது பியூர் ஒயிட் இல்லை, ப்ரௌனோட இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. அதெல்லாம் நம்ம கெப்பாசிட்டர்னு சொல்கிறோம். எலக்ட்ரானிக்கோடைய கெப்பாசிட்டர் முன்னாடியே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அது பழைய மாடல்கள் தான் வரும், அதை மறந்துடுவோம். சரி, இதெல்லாமே நமக்கு கெப்பாசிட்டர். ப்ரௌனுன்னு பார்த்தா யோசிக்கவே வேணாம், அது கெப்பாசிட்டர். பிளாக்காக வர்றது கெப்பாசிட்டர் காயிலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிமீட்டர் வச்சு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். அந்த வீடியோ திரும்ப பாருங்கள், ஒரு டைமாவது புரியும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன்.
சரி, ஓகே. இப்போ கெப்பாசிட்டர் பார்த்துட்டோம். கெப்பாசிட்டியில் நான் சொன்ன மாதிரி 2 வே 3 வே 4 வே நல்லா இருக்குது. அது வர நெட்வொர்க் செக்ஷனில் வர பார்க்கலாம். இந்த ப்ரௌனாக இருக்கிறது எல்லாமே கெப்பாசிட்டர். ஓகே, கெப்பாசிட்டியில் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன். அது வர அடுத்தடுத்த வீடியோக்களில் கெப்பாசிட்டர் ஏதாவது மிஸ் ஆனதெல்லாம் அப்படியே ஆட் ஆகிக்கும். சரி, கெப்பாசிட்டரோட வேலையை ஃபில்ட்ரு பண்ணுறது. அது எல்லா கெப்பாசிட்டருக்கும் வேல்யூ இருக்குது. எப்படி கெப்பாசிட்டர் போனால் நம்ம ரெசிஸ்டர் போனால் ஷார்ட் பண்ணணும், லோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் போனால் ஷார்ட் பண்ணணும்னு சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர் போச்சு அப்படின்னா ஷார்ட் பண்ணிங்கன்னா அங்கே வேலை செய்யாமல் போயிடும். முக்கால்வாசி கிரவுண்டிங் கெப்பாசிட்டர் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் தூக்கி விட்றணும். ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருக்கு, ஒரு பவர் செக்ஷனில் ஷார்ட் ஆகிருக்கு, லைட்டிங் செக்ஷனில் ஷார்ட் ஆகிருக்கு, ஒரு ரிங்கர் மைக்கு ஸ்பீக்கர் செக்ஷனில் ஷார்ட் ஆகிருக்குன்னா அது தூக்கி விட்டுறலாம், ஒன்றும் நோ ப்ராப்ளம். சில லைட்டிங் செக்ஷனில் அந்த கெப்பாசிட்டர் வச்சா தான் ஒர்க் ஆகும், லைட்டே வரும். அது வந்து சீரியஸாக இருக்கும். ரெசிஸ்டரை பொறுத்தவரை சீரியஸாக இருந்தால் ஷார்ட் பண்ணணும். கெப்பாசிட்டரில் உங்களுக்கு வந்து சீரியஸாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அந்த இடத்துல கெப்பாசிட்டர் வச்சாகணும். வச்சா தான் அது அந்த செக்ஷன் ஒர்க் ஆகும். லைட் செக்ஷன்லாம் சிலது கெப்பாசிட்டர் வச்சா தான் ஒர்க் ஆகும். இப்போ நிறைய லைட் செக்ஷனில் கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆனால் அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டாலே லைட் செக்ஷனில் லைட் ஃபால்ட் ரெடி ஆகிடும். அதெல்லாம் வர ஹார்ட்வேர் வீடியோக்களை நிறைய பார்க்கலாம். இப்போ என்னென்னா கெப்பாசிட்டர் எந்த கலரில் இருக்கும், அதோடய வேலை என்னென்னா ஃபில்ட்ரிங்கு, அதை தான் இப்போ பேசிகிட்டே இருக்கோம், அதை தான் பார்த்துட்டே இருக்கோம். கலரை பார்த்துட்டோம். ப்ரௌனு, மெயினாக ப்ரௌனு பார்த்தனே தெரியும். பிளாக்கில் பார்க்கும்போது சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்களும் ஒரு 5-6 மாடல் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் கெப்பாசிட்டர் பற்றி. அப்புறம் ஒயிட் கலர் மாதிரி கொஞ்சம் ப்ரௌனோட கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், அதுவும் சின்னதாக இருக்கும், அதுவும் கெப்பாசிட்டர். அப்புறம் கெப்பாசிட்டரில் வேறு ஏதோ டைப் இருந்ததுன்னா வர வீடியோக்களில் நம்ம கெப்பாசிட்டர் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். கெப்பாசிட்டரில் தான் நிறைய ஃபால்ட்டு செல்ஃபோனில் ஹார்ட்வேரில் வருது. சரி, இப்போ கெப்பாசிட்டர் பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம். ஸ்கீமாட்டிக் டயக்ராமில் கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், கெப்பாசிட்டர்னால் வர ஃபால்ட்டுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.